வெல்கம் டு எஸ்கே ஃபோட்டோகிராஃபி சேனல் நண்பா. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் வீடியோகிராஃபி போடுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் டியூட்டோரியல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் நண்பா. ஸோ நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அங்கே போடக்கூடிய ஃபோட்டோஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் நண்பா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ எஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த வேரியண்ட் எல்லாத்துலேயும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஹைட் வித் எல்லாமே அதே இது அண்ட் ரெசல்யூஷன் 300. ஸோ அண்ட் பிக்சல் அண்ட் இன்ச்சஸ் அண்ட் RGB கலர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 பிட்டில் வச்சுக்கோங்க. ஸோ காம்பனண்ட் ஒயிட். எஸ் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேம் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஆர்ட்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தாச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. செலக்ட் டூல் கிளிக் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் ரெக்டாங்கிள் டூல் கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன கீழே கொடுக்குறோமோ அந்த வேரியண்ட்டில் நம்ம வந்து சைஸ் அண்ட் ஹைட் நம்ம இது பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வித்தோட சைஸ் அண்டு பார்த்திங்கன்னா 2560 அண்ட் ஹைட்டோட சைஸும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நமக்கு வந்துடுச்சு. ஓகே இப்போ அதை நம்ம இது பண்ணிட்டு ஓகே நம்ம இப்போ செலக்ட் டூல் மாதிரி கொடுத்து ஸோ இப்போ கரெக்டாக வந்து நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். ஓகே நம்ம சென்டரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ மறுபடியும் ரெக்டாங்கிள் டூல் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ரேஷியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் ரேஷியோ அப்படின்னு டைப் பண்ணி இதை வச்சுட்டோம். ஸோ ஓகே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இதோட ஒப்பாசிட்டி டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒப்பாசிட்டி 30 வைக்க போகிறோம். ஓகே பார்த்திங்கன்னா இப்போ கிரே கலரில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் இன்னொரு ரெக்டாங்கிள் டூல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஹைட் அண்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் கொடுக்குறோம். ஸோ எஸ் சேஞ்ச். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். அது ஓகே இப்போ ஓகே அதுவும் சரி ஓகே ஓகே கிளிக் அப்படின்னு நம்ம ஓகே கொடுத்துறோம். மறுபடியும் இன்னொன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் செலக்ட் டூல் கொடுத்து ஓகே நம்ம செலக்ட் பண்ணி இதையும் சென்டரில் வைக்கிறோம். ஸோ மறுபடியும் கரெக்டாக ஓகே நம்ம சென்டரில் வச்சாச்சு. ஸோ இப்போ இதோட ரீநேம் நம்ம அடுத்து பண்ணணும். சென்டரில் வச்சுட்டோம். ஓகே சென்டரில் நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் பார்க்கும்போது. ஓகே இப்போ நம்ம இது ரீநேம் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தா டேப் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். ஓகே இப்போ அதை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா எஸ் இது மாதிரி வந்துருச்சா. ஸோ இப்போ இதோட ஒப்பாசிட்டி நம்ம மாற்ற போகிறோம். அதே 30 அப்படின்றத நம்ம மறுபடியும் மாற்ற போகிறோம். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ அது இன்னும் கொஞ்சம் டார்க் ஏன்னா ஓவரில் போயிருக்கேன்னா அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. ஸோ மறுபடியும் இன்னொரு ரெக்டாங்கிள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ண போகிறோம். ஸோ அதே வித்தோடைய ஸோ வித்தை மட்டும் லைட்டாக மாற்றிக்கலாம். 1 5 4 6 ஓகே நெக்ஸ்ட் அதையும் பார்த்தீங்கன்னா சின்னது சேஞ்ச் ஆனால் ஸோ ஓகே அப்படியே பண்ணிக்கலாம். ஹைட் அதே தான் வந்து ஒன்று வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதை அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் இதை சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் வைக்க போகிறோம். மறுபடியும் செலக்ட் டூல் கொடுத்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் வைக்க போகிறோம். சென்டரில் இருக்கான்னு கரெக்டாக வைங்க. ஓகே சென்டரில் இருக்குது. இப்போ டபுள் டேப் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரேஷியோ அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ண போகிறோம். பண்ணிடுறதுக்கப்புறமா நம்ம இதையும் டபுள் டேப் பண்ணுவோம். ஸோ எஸ் இதையும் டபுள் டேப் பண்ணுங்கள். அந்த ஒப்பாசிட்டி வரும். எஸ் வந்துடுச்சு. இதையும் 30 வச்சுருங்க. ஓகே வச்சுட்டோமா. ஸோ வச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் சென்டரில் டார்க்காக இருக்கும். ஏன் அப்படின்னா தெரியும் அது ஓவர்லாப் பண்ணியிருக்கனால அப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம லைன்ஸ் வைக்க போகிறோம். கைட்லைன்ஸ். ஸோ ஓகே கைட்லைன்ஸ் எல்லாத்துலேயும் வைக்கலாம். இப்போ அங்கே ஒன்று வச்சாச்சு. ஸோ ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 பாக்ஸோட டாப் அண்ட் பாட்டம். இப்போ வந்து பெரிய பாக்ஸோட டாப் அண்ட் இன்னொன்று வந்து பாட்டமில் வைக்க போகிறோம். சரி ஓகே இப்போ லெஃப்ட் ரைட்டில் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஓகே இந்த சைடில் இருக்க கைட்லைன்ஸ் எடுத்து லெஃப்டில் ஓகே இந்த இதுக்கு ஓகே ஸோ மறுபடியும் இழுத்தா ஓகே இப்போ லெஃப்ட் சைடு முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு ஓகே சின்ன பாக்ஸ்லேருந்து இங்கே வைக்கிறோம். அண்ட் இது இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் எந்த ஒரு கரெக்டான அந்த சென்டர் பாக்ஸ்குள்ளே நம்ம வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே ஓகே இந்த சென்டரில் இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சிடணும். சரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான அலைன்மெண்ட்டில் வச்சிடணும் அந்த லைன்ஸ் எல்லாமே அதோடைய எண்டில். சரி ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாக் கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த நீங்கள் ஷார்ட்கட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஓகே காட்லைன்ஸ்லாம் நம்ம லாக் பண்ணியாச்சு.
ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் பண்ண போகிறோம். ஸோ எஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் குரூப் பண்ண போகிறோமோ கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த கிளிக் கொடுத்திங்கன்னா குரூப் 1 எஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம இதெல்லாமே குரூப் ஆகிடுச்சு. அண்ட் இன்விசிபிள் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு அந்த இது தேவையில்லை, வெறும் அந்த கைட்லைன்ஸ் லாக் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்மளுடைய பேக்ரவுண்ட் அப்படின்றத நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் நம்மளுடைய பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ண போகிறோம். இதில் இல்லை. ஸோ ஓகே வெளில வந்து ஓகே இதோ இருக்குது. நம்ம பேக்ரவுண்ட் இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம். குரூப் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே ஓப்பன் வந்துருச்சு. ஓகே ஸோ இப்போ இதை நம்ம அங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம், மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே கொடுத்து ஓகே இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே இமேஜ் வந்துருச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். பிக் சைஸ், அதாவது இங்கே இருக்க இடத்துக்கு ஃபுல்லாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ பார்த்திங்கன்னா அது இருக்குது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஏன்னா அப்போ தான் நம்ம தேன்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஸ் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீயாக நம்ம அதை மூவ் பண்ண முடியுது. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் இதுக்கு மேலே இருக்க நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இந்த சென்டர் பாக்ஸில் தான் நம்மளுடைய லோகோ என்ன பண்ண போகிறோமோ அந்த சேனல் ஹார்ட் அப்படின்றது வந்து வரப்போகுது. ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி நம்மளுடைய அந்த லோகோ அண்டு நம்மளுடைய டெக்ஸ்ட் அதெல்லாமே இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோ இருக்குது. ஓகே ஓப்பன். ஸோ இன்னொரு இதுவாக ஓப்பன் ஆகும் விண்டோ. ஸோ அதை நம்ம ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை க்ராப் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த எஸ்கே ஃபோட்டோகிராஃபின்ற செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே செலக்ட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் இப்போ செலக்ட் டூல் மூலிமா எடுத்து நம்ம அந்த கொண்டு போக போகிறோம். வந்துருச்சு. ஓகே இதோ இப்போ இது பார்த்திங்கன்னா சென்டரில் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி நான் எனக்கு தேவையான சைஸில் வைக்க போகிறேன். ஸோ ஏன்னா எனக்கு இந்த எஸ்கே ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு கொஞ்சம் ரைட் சைடில் ஓரமாகவும் அது கீழே இருக்க அந்த மீதி கண்டென்ட்டும் வரணும். ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஓகே ஸோ அது நம்ம தேவையான உங்கள் அலைன்மெண்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் எல்லாமே இந்த சென்டர் பாக்ஸ்குள்ளே பண்ணிங்கன்னா தான் அதோடய கரெக்டாக சேனல் ஆர்ட்ன்றது வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி வேணுமோ பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான சைஸ்லேயும் வச்சிட்ருக்கேன். இதில் எந்த ஒரு வேரியண்ட்டும் கிடையாது. நீங்கள் சைஸ் இந்த சைஸ் தான் வைக்கணுன்ட்டு இது உங்கள் இஷ்டம் தான். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ மறுபடியும் இப்போ இன்னொன்று கீழே இருக்க கண்டென்ட் வந்து நம்ம க்ராப் பண்ண போகிறோம். ஓகே இப்போ க்ராப் பண்ணியாச்சு. ஸோ இது க்ராப் பண்ணி செலக்ட் டூல் மூலிமா மறுபடியும் நம்ம அங்கே மூவ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே மூவ் பண்ணியாச்சு. இது கீழே இது எல்லாமே கொண்டு வர போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் உங்களுடைய தேவையான ஒரு சென்ட்ரல் அலைன்மெண்ட்லேயோ அந்த எல்லாமே அந்த சென்டர் பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வைக்கணும். ஓகே ஓகே இப்போ இதுக்கு மேலே இருக்க அடிப்படுதான். சரி ஓகே அந்த அலைன்மெண்ட்டில் நம்ம பார்த்து கரெக்டாக வைக்கலாம். ஓகே இது வச்சாச்சு. ஸோ இதையும் இப்போ அங்கே லைட்டாக வெளில வந்திருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ எஸ் அதையும் கொண்டு வந்து உள்ளே கரெக்டாக வச்சிடலாம். ஓகே எஸ்கே ஃபோட்டோகிராஃபி வந்துடுச்சு. ஓகே பார்க்கா. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை லைட்டாக மேலே தூக்கி வைப்போம். ஏன்னா அது கீழே இருக்கும்போது கேப் வர மாதிரி இருக்கும். லைட்டாக பெருசு பண்ணியிருக்கோம். அப்புறம் வேர்ட்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் சென்டர் பாக்ஸ்குள்ளே வந்துடுச்சு. ஓகே மேலே வச்சிடலாம் பக்கா. ஸோ இப்போ நம்மளுடைய சேனலோட லோகோ இல்லைனா எப்படி. ஸோ அடுத்து அதையும் கொண்டு வந்துடலாம். கட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியூ ஓப்பன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லோகோவும் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். லோகோ அது இருக்குது. ஸோ நெட் எக்ஸ்கியூஸ்மி எங்கள் லோகோ ஆகிருக்கு. ஓகே இது சேனலோட லோகோ இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு அதையும் நம்ம க்ராப் பண்ணி அங்கே செலக்ட் மூலிமா நம்ம அங்கே மூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ க்ராப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் எனக்கு தேவை. இவ்வளோ தான். ஓகே இப்போ நம்ம இது மாதிரி செலக்ட் டூல் மூலிமா அப்படியே க்ராப் பண்ணி ஒரு செலக்ட் டூல் கொடுத்தாச்சு. ஸோ அப்படியே க்ராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அங்கே மூவ் பண்ண போகிறோம். ஸோ எஸ் மூவ் பண்ணி இதையும் அந்த எஸ்கேக்கு பக்கத்தில் வைக்க போகிறோம் நம்மளுடைய லோகோவை. எஸ் நம்ம அது க்ராப் பண்ணி இதெல்லாம் நம்ம கரெக்டாக வைக்கணும். ஸோ அதனால் க்ராப் பண்ணி நான் சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓகே தேவையான சைஸில் நம்ம அது கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தேவையான இடத்துல நான் வச்சுட்டேன். ஸோ ஓகே அது ரைட்டு சின்ன சைஸ் என்ன பண்ணிக்கலாம். அது எனக்கு தேவை அவ்வளோதான். ஸோ அதனால் நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்டை நம்ம எடுக்க போகிறோம். கலர் பர்ன் மல்டிபிள் கொடுத்துட்டோன்னா ஸோ எஸ் பார்த்திங்கன்னா அதை எடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இப்போ 7 பேர் லோக்கோ மட்டும் கரெக்டாக ஆகிடுச்சு. வாலில் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய வீடியோ. இப்போ நம்மளுடைய சேனல் ஆர்ட்டை சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதை ஏற்ற சைஸில் நம்ம மறுபடியும் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம்.
ஃபைல் அண்ட் சேவ் ஆஸ் கொடுத்து நம்மளுடைய சேனல் ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேபிஇஜி அந்த இதில் தான் ஃபார்மேட்டில் தான் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ சேனல் ஆர்டர் மட்டும் கொடுக்காதீங்க, கூட கிளிக் பண்ணி அதை .jpeg அதையும் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக அந்த ஜேபிஜி ஃபைல் அது போய் சேவ் ஆகும். இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. எல்லாமே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓகே கொடுத்து நம்ம இதை சேவ் பண்ண போகிறோம்.